ஹை ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்து ஜனவரி 12 சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதுக்கு வந்து காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய எக்ஸாம்ஸ் நடத்துகிறோம், ஸோ எல்லா ப்ராசஸும் நாங்கள் பண்ணணும், அந்த டைமுக்குள்ளே கொடுக்கணும், இதில் நடுவில் மழைகள் வேறு, இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. வருஷம் தான் மழை பெஞ்சிட்ருக்கு. அதில் ஒரு ரீசனாக சொல்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்க முடியல. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் பரவாயில்ல. நேற்று ஒரு வாரத்திற்குன்னு சொல்லிட்டு நியூஸ் இருந்துச்சு. ஒரு வாரன்றது இப்போ தான் எனக்கு புரியுது, ஒரு 4 வாரத்துக்கு ஈக்குவல் போல். ஓகே, ஒரு வாரன்றது ஈக்குவல் டு 4 வீக்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஜனவரி 12 ஜனவரி 2nd வீக்கு. ஓகே, டிசம்பர் 2nd வீக் வரன்றது ஜனவரி 2nd வீக் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 month லேட்டு. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போயாச்சும் டேட்டை சொன்னீங்களே, நிறைய பேர் கேட்டிங்க, என்ன ப்ரோ நீ என்னமோ உன்னுடைய சோர்ஸ் என்ன அது என்ன இதுன்னு. ஏங்க லாஜிக்காக பார்த்தா வந்திருக்கணும். மழை பெஞ்சதெல்லாம் உங்களுக்கு 1 வீக் கிடச்சதா, அந்த மழை ரீசன் கிடச்சுன்னா எக்ஸ்ட்ரா 1 month வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 தான் தெளிவாக சொல்லிட்டுருக்காங்க. குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடியும், அதுக்கப்புறம் குரூப் 2க்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதில் அது வேறு ஒரு பக்கம் இருக்குது, அது ப்ராசஸ் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் கேட்டிங்க, என்ன ப்ரோ நீங்கள் சொன்னது நடக்கலையே அப்படின்ட்டு. என்னங்க, ஒரே விஷயம் தான் கேட்குறேன். இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். எத்தனை நாள் நான் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கேன். இதை பற்றி நான் விடவே இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாம் பேசிட்டு இருந்தேன். டிஎம்பி சைடில் அவங்க ரூமர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரூமர் இல்லைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஆரம்பம் டிசம்பர் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, இன்னும் இப்போ எக்ஸ்ட்ரா 1 month. நான் டிசம்பர் 2க்குள்ளே ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், இப்போ டிசம்பர் 2nd வீக் சொன்னேன், இப்போ ஜனவரி 2nd வீக். இது காரணம் அவங்க சொன்ன ரீசன் நீங்களே நம்புவீங்களா? ஓகேங்களா? சரி, ஓகே, தலையெழுத்து நம்பியாச்சு. ஓகே, நடக்கட்டும். அவங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் ஒர்க்லாம் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னும் முடிக்க விட்டுட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, போட்டு நல்லது தான். உங்களுக்கு தேவை டேட்டு கிடச்சிச்சு இல்லை, இப்போயாச்சும் டேட்டு கிடச்சி சந்தோஷப்படுங்க. இன்னும் உங்களுக்கு பிப்ரவரி மார்ச் முடிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேங்களா? எல்லோரும் பேசுகிறதால தானே இது பதில் கிடைக்குது. அதுக்கு தன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் பேசாதவங்க கூட இன்றைக்கி சில பேர் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு யார் காரணம்? என்ன மாதிரி இன்னும் 4 பேர், ஒரு 4-5 யூடியூபர் தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க ஸ்டார்டிங்லேருந்து. ஓகேங்களா? ரொம்ப ரிலாக்ஸ்டாக பசங்களுக்காக மட்டும் பேசணும்னு சொல்லிட்டு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, வியூஸ் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம எந்த வேறு இமேஜ் வேணால் இருக்கட்டும், ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசணும்னு சொல்லிட்டு பேசணுங்க 4-5 பேர் இருப்பாங்க. நானும் ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராக போகிற திட்ட தான் செய்வீங்க. ஏன் அப்புறம் இதை பற்றி பேசுகிறீங்க? ஆனால் பேசி தான் ஆகணும். நமக்கு நான் வேணா பேசுவேன். இப்போ கூட நான் என்ன கேட்குறேன், இன்க்ரீஸ் பண்ணுங்கள் வேகன்சி. நீங்கள் வந்து 1 year லேட் பண்ணிட்டீங்க, 1 yearக்கு மேலே ஆக்கிட்டீங்க. அப்படின்னா எங்களுக்கு என்ன பண்ண, ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த வேகன்சியில் பாதி குறைச்சிட்டிங்க, இப்போ திரும்ப அதையாச்சும் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. கூட ஒரு 1000 வேகன்சி, மொத்தமாக 1000 வேகன்சி இப்போ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணது தப்பு தானே, உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு தானே, உங்கள்கிட்ட ஆல்ரெடி வேகன்சி கவுண்ட்லாம் வந்துச்சு தானே டிபார்ட்மெண்ட் வைஸு. அதில் ஒரு 1000 இன்க்ரீஸ் பண்ணி திரும்ப அதை சரி பண்ணுங்கள். பசங்க நிம்மதியாக இருப்பாங்கல்ல. அடுத்த நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்ற, இதை பற்றி பேசுங்கன்ற. இப்போ இன்றைக்கி திடீர்னு புதுசாக வி வாண்ட் குரூப் ரிசல்ட் கேட்ட குரூப்ஸே சொல்கிறேன். சில பேர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இதை பற்றி பேசுவாங்களாம் பாருங்கள். ஏன்னா அவங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருப்பாங்க, அவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட்ஸில் இருப்பாங்க. அவங்களும் இதெல்லாம் பேச மாட்டாங்க. நீங்கள் ஆனால் இப்போ கேட்டு பாருங்களேன், ரெக்வஸ்ட் பண்ணுங்களேன், சார் இதை பற்றி பேசுங்க சார், ஐயா இதை பற்றி கேளுங்க ஐயா அப்படின்னு கேட்டு பாருங்கள். பேசுகிறாங்களாம் பார்ப்போம். அதுதான் அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம். ஓகேங்க, பேசுகிறாங்கன்னா சந்தோஷம். ஏன்னா ஸ்டூடெண்ட் சரி, ஓகேங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் குரூப் 2 ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்ட்டு. ஜனவரி 12 வரப்போகுது. அதுலேருந்து ஒரு 7 days உங்களுக்கு வந்து அடுத்து குரூப் 2க்கான ப்ராசஸ் போய்ட்டுருக்கு. இன்டர்வியூ ப்ராசஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கணும், அதுக்கு அந்த ரிசல்ட் வரணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குரூப் 2க்கு கவுன்சிலிங் லிஸ்ட் கொடுப்பாங்க, செகண்ட் லிஸ்ட் 2 விடுவாங்க. அதுக்கப்புறம் அதுமாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 22 days கவுன்சிலிங் மட்டும் நடக்கும் குரூப் 2க்கு. ஓகேங்களா? ஸோ டைம் இருக்குது. இப்போ நீங்கள் உட்காந்து குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் உட்காந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். குரூப் 2க்கான இன்டர்வியூக்கான கைடன்ஸ் நம்ம கொடுக்குற ஃப்ரீ தான். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன் கண்டிப்பாக. ஓகேங்களா? என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகேவா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கவங்க தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் யூஸ் பண்ணாதீங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கு கோர்ஸ் இருக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ குரூப் 1 அடுத்தது பார்த்திங்கன்னா குரூப் 2 முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த எல்லா ப்ராசஸும் பண்ணுவாங்க போல். அனுப்புனாலும் அதுக்கப்புறம் தான் வரும் போல். அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ குரூப் 1 பற்றி கவலைப்படாதீங்க. குரூப் 1 இன்டர்வியூக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கைடன்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ இந்த ரிசல்ட் வந்து அவங்க ஜனவரி 12 சொன்னது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு டேட்டு கிடச்சிருச்சு இல்லை. நான் என்ன கேட்டேன், டேட்டாச்சும் சொல்லுங்கள். நீங்கள் லேட்டாக கூட விடுங்க, ஆனால் டேட் சொல்லிட்டு போயிடுங்க. நாங்கள் நிம்மதியாக இருப்போம்ல. சும்மா இந்த டிசம்பர் 2க்குள், ஜனவரி 2க்குள், பிப்ரவரி 2க்குள், அக்டோபர் 2க்குள், செப்டம்பர் 2க்குள்ள அப்படின்னு அந்த வேறத்தெல்லாம் வேணாம். டேட்டு தான் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக கேட்டது தான், எல்லா வீட்லையும் கேட்டதாக தான். இன்றைக்கி உங்களுக்கு டேட்டு கிடச்சதில்ல, அதுதான் என்னோடய வெற்றியாக நான் பார்க்குறேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு எத்தனை பேர் நீங்கள் ட்வீட் போட்டிருப்பீங்க, எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பீங்க, எத்தனை நாள், கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமே இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. அதுக்கான பலன் இதுதான். 7 மாதம் கழிச்சா டேட்டு சொல்கிற அளவுக்கு நம்ம உருவாக்கிட்டோம்ல. 4 பேரும் அவங்க டேட்டு சொல்லி எல்லாத்தையும் நடத்துகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும். நம்ம கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலாம் ஒன்றுமே கிடைக்காது. வாயை மூடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நியாயம் வந்து கேட்போம், நேர்மையாக கேட்போம். சண்டையை போட போகிறோம்.
ரெக்வஸ்ட் தானே பண்ணுறோம். அதே மாதிரி இன்க்ரீஸ் வேகன்சி கேளுங்க, ஏஜ் லிமிட் கேளுங்க. இதே வந்து நம்ம சேம் சொல்லுக்கு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணோம், எல்லாரும் கேட்போம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம் தானே. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் இருக்குங்க. இன்னும் டைம் இருக்குது. உங்களுக்கு வந்து குரூப் 2 லேட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதுவும் லேட் ஆகும். மெயின்ஸ் ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகுதுன்னா அதுலேருந்து ஒரு 30 days டைம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு உங்களுக்கு ஒரு 45 to 60 days எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது சாலிடாக ஒரு 200 நாள் இருக்குங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்குள்ளே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸே முடிக்கலாம். நம்பி ஜாயின் பண்ணுங்க. 135 days பேட்ச் இருக்குது. அது 100 days ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் 35 daysலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி பசங்க இப்போலாம் நல்லா தீயாக படிச்சுட்டு இருக்காங்க. 4-5 பேர் நல்லா படிக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி படிங்க. இண்டிவிஜுவல் கைடன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி குரூப் 4 கோர்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் கைடன்ஸாக 1999 ரூபா குரூப் 4. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 1999 ரூபா. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 1999 ரூபா. ஏதை நான் சொல்கிறேன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. நம்பி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஜாயின் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 9600819370 வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை இந்த விதம் சொல்கிறேன், எப்பா நீ சொன்னது நடக்கலப்பா, அதெல்லாம் வந்து திட்டமா திட்டிக்கோங்க. எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தேவையான கிடச்சிச்சு டேட்டு. ஓகேங்களா? ஐம் வெரி ஹாப்பி. ஓகேவா? நான் அதனால் ஃபீல் பண்ண மாட்டேன், துன்பப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். எனக்கு தேவையானது கிடச்சிச்சு டேட் ஆஃப் ரிசல்ட். பை ஃப்ரம் டெக்னிக்கல் தி பெஸ்ட். டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸை பற்றி சுத்தமாக யோசிக்காமல் ரொம்ப செல்ஃபிஷாக அக்டோபரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன் சொல்லி நிறைய பேட்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபீஸ் 6000 போட்டுட்டு 18000 போட்டு 15000 போட்டு 30000 போட்டு ஃபீஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஏமாத்துறவங்களோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் சொன்னவங்களோ அந்தமாரி நான் பொய்யெல்லாம் சொல்லாமல் நான் அப்பயே டிசம்பர் தாங்க வரும் சொல்லி எனக்கு வந்து யாருமே பெருசாலாம் ஜாயின்லாம் பண்ணல. நான் உண்மையாக சொன்னால் எனக்கு என்ன, நீ என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் அன்றைக்கி 7 மாதம் ஜாயின் பண்ணால் இன்னும் நீங்கள் சிலபஸ்லாம் முடிச்சிருக்கலாம். ரைட்டு தானே? அதுதான் மேட்ரு. ரொம்ப சிம்பிள். நான் உண்மையாக சொல்லிருக்கேன். பசங்களோட உண்மையாக சொல்லி எனக்கு வர்றது வரட்டும், நம்பி ஜாயின் பண்ணால் படிங்க, அவ்வளோதான். நான் என்ன ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பேன். இப்போ இன்னும் அதே தான். ஓகேங்களா? நான் சும்மா போய் சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு சும்மா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு பசங்க சப்போர்ட் பண்ணி ஒரு பாலாக காட்டி ஏமாத்திரம் இல்லை. நாம் இப்படி தான், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. என் சேனலுக்குன்னு ஒரு ஒர்த் இருக்குது, நான் போய் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக உங்களுக்கு அந்தந்த டைமுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குமோ நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், பொய்யெல்லாம் சொல்ல. இப்போ கூட அவங்க லேட்டாக காரணம் உங்களுக்கு ரீசன் தெரியும். ஓகேங்களா? பை ஃப்ரம் டெக்னிக்கல் தி பெஸ்ட். ஹலோ, நான் ராஜலக்ஷ்மி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போவும் வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நேனோ டெக்னாலஜி, பயோடெக், இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக் இது 3மே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட் தான், 2000 rupeesக்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸில் இருக்க ஒரே ப்ளஸ் இருந்தாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பியோ எது கிடையாது. காரணம்னாக்கா
நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும்தான் க்ளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட் வரும், நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும் எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கவே கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். டாப் 10 ரேங்க்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த தமிழ் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா? ஒரு விஷயம் தான், தமிழ் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயா இருக்கட்டும், 1000 ரூபாயா இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பாய் ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட். ஹாய், ஐ எம் சந்தோஷ். நான் ராஜ்லாக்ஸி அகாடமியில் தான் ஆன்லைன் கோர்ஸில் படித்தேன். டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 4 பேட்ச் தான், தமிழ் மீடியம் தான். இப்போ நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக் தான். வீட்டில் இருந்து ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸில் தான் படித்தேன். எப்போன்னா February 9 பேட்சுன்னு நினைக்கிறேன், 2021 தான் ஜாயின் பண்ணேன். அப்போ இருந்து அண்ணா கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அவர் நல்லா கைடன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம படிக்காதப்போ கூட நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு கால் பண்ணால் கூட நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகிற அளவுக்கு நல்லா பேசுவாங்க. ஏதாச்சும் ஒரு டவுட்னா அவங்களே எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க கிளாஸ்லேயே. பட் நமக்குன்னு பர்சனலாக கால் பண்ணியே கிளியர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பேட்ச்சு. மற்ற இன்ஸ்டியூட்டில் பொறுத்த வரையும் மேக்ஸிமம் 10,000, 20,000, 25,000 அந்த மாதிரி ரேட்டில் தான் இது இருக்குது, கோர்ஸ் இருக்குது. பட்டு நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரையும் 1,999 தான். அதுவும் குரூப் 4னா 1,999, குரூப் 2 குரூப் 1னா 6,000 தான் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் நல்லா கைடன்ஸ் பண்ணுறாங்க. நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட பிறகு ஒவ்வொரு டைமும் குரூப் 4 கவுன்சிலிங் டேட் விட்டுறது, என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எந்த வேக்கன்சி பெஸ்ட்டு வேக்கன்சி எல்லாமே பர்சனலாக கால் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி கூட நல்லா கைட் பண்ணாங்க. அதை விட டெஸ்ட் பேட்ச் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், அதை எப்படி கிளியர் பண்ணலாம், ஒரு டைம் பண்ண மிஸ்டேக் வந்து மீண்டும் எப்படி பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இதை பற்றியெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஸ்டூடெண்ட்டுன்றதை விட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பழகினாங்க. என்னோடய சக்ஸஸ்க்கு அண்ணா ஒரு முக்கியமான காரணமாக இருப்பார். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா கைட் பண்ணுவாங்க. உங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி நான் குரூப் 2 மெயின்ஸும் எழுதியிருக்கேன். மெயின்ஸ் எழுதும்போது இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், தமிழ் மீடியம் வந்து எப்படி கம்மியான நேரத்தில் அதிக கண்டென்ட் கொடுத்து எழுதணும், அதை பற்றியெல்லாம் நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் மெயின்ஸை பொறுத்தவரையும் இங்கிலீஷ் மீடியத்துக்கு தான் நிறைய மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும், தமிழ் மீடியத்துக்கு அவ்வளோவா இருக்காது. அண்ணா தான் ஒரு சில சப்ஜெக்டு, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை பொறுத்தவரையும் தமிழ் மீடியத்துக்கு மெட்டீரியலே கிடைக்காது. அது அண்ணா வந்து ஷார்ட் நோட்ஸை ஹேண்ட்லேயே எழுதி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கொஸ்டின்லாம் கரண்ட் ஈவெண்ட்டும் ஒரு சில இதெல்லாம் நமக்கு தமிழ் மீடியத்தை பொறுத்தவரையும் சுத்தமாக செட் ஆகாது. அதை ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம், எது கூட லிங்க் பண்ணி படிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் மெயின்ஸுக்கு நல்லா கிளாஸ் எடுத்திருந்தாங்க. அது மெயின்ஸ் கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி மெயின்ஸ் ரிசல்ட்டு சக்ஸஸ் ஆயிரும்னு எதிர்பார்க்குறோம். சக்ஸஸ் ஆகிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ணாவோட இன்ஸ்டியூட்டுக்கும் பேர் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். ஹாய், நான் ராஜலக்ஷ்மி அகாடமி ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். நான் குரூப் 4ல் இப்போ வந்து நான் செலக்ட் ஆகியிருக்கேன். நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். குரூப் 2 அவங்கக்கிட்ட தான் நான் படித்தேன். நான் நிறையா கோர்சஸ் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணி 2-3 பேட்சில் நான் படிச்சிருக்கேன்.
பட் வந்து சார்கிட்ட வந்து நான் மோர் கன்வீனியண்ட்டாக இருந்தது எனக்கு. எந்த டைம் நம்ம மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் போட்டாலோ எப்பயுமே அவங்க வந்து எந்த டைம்னாலும் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் கோர்சஸ் வந்து எல்லாமே வந்து கம்மியான ரேட்டுக்கு ஒர்த்தான கண்டென்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த அகாடமி கொடுத்ததில்ல. நம்ம வெளியிலலாம் 25,000 30,000ன்னு போட்டு நம்ம அந்தளவுக்கு ஒர்த்து இருக்க மாட்டேங்குது நமக்கு ஆனால் அவங்க கொடுக்குற கோச்சிங். ஆனால் வந்து இவங்க வந்து கண்டென்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ப்ளஸ் நம்ம எப்போ படிக்கிறோம், ஒவ்வொரு நேரம் நம்மளால் முடியாத சுச்சுவேஷனில் நம்ம படிக்க முடியலைனாலும் நம்ம சார்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து அதை கண்டிக்காமல் அடுத்து அதை வச்சு எப்படி நம்ம ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணலாம், இதுக்கு மேற்கொண்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்ற ஐடியாவை நல்லா கொடுப்பாங்க. ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு அகாடமி என்னை பொறுத்தளவு. கண்டிப்பாக எல்லோரும் இதை ஜாயின் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லோ ப்ரைஸில் ஒர்த்தான கண்டென்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோவா நமக்கு தெரியாது, ஒர்த் இல்லைன்னு தான் நினைப்போம். பட் நம்ம உள்ளே போய் பார்த்து கண்டென்ட்டை படிக்கும்போது தான் அந்த கோர்ஸோட வேல்யூ என்னன்றது தெரியும். நான் தெரிஞ்சனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு என்ட்ரி ஃபார்மெட்டு தான். இப்போ நீங்கள் நம்ம குரூப் 4 கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிச்சிருக்கீங்க, குரூப் 2லும் படிச்சிருக்கீங்க, நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்க, அதே சமயம் இப்போ குரூப் 4ல் கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கிட்டீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்களுடைய இது சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். அடுத்தது உங்கள் என்ன போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சு அதுவும் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து நம்ம கோர்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓகே. என் பேர் ஆனந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் எடுத்துருக்குறேங்க. ஸோ நான் போகிறப்ப எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வேக்கன்ட் வந்துச்சுங்க. ஆர்டி, கமர்ஷியல் டேக்ஸ், விஓஓ, பில் கலெக்டர், ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் எடுத்தேங்க. இப்போ நமக்கு ராஜலட்சுமியோட கோச்சிங் நல்லா இருக்குது. நான் அதெல்லாம் இவங்க கிட்ட வந்து அந்த சின்ன சின்ன இதெல்லாம் மைனூட்டாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த குரூப் 2 மெயின்ஸ் கிளாஸ் நல்லா இருந்துச்சுங்க. சோசியல் சயின்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த பாலிடிக்ஸுமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் நல்லா படித்தா ஆனால் ஆல்மோஸ்ட் குரூப் 2 நான் செலக்ட் ஆயிடுவேங்க. இந்த பிரச்சனை நல்லா நம்பி ஜாயின் பண்ணுங்க, எந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் மற்றவங்களாம் அந்த 1 மார்க் 2 மார்க்கில் வெட்டுறதா ரீசன்னா இவங்க அந்த 1 மார்க் 2 மார்க் விடாத கேர்லஸ் மிஸ்டேக் நடக்காத மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து எழுதுக, எதிர்ச்சொல், வேர்ச்சொல் அந்த மாதிரி சின்ன சின்ன மைனூட்டாக சொல்லி கொடுக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அது இல்லாமல் அந்த கேர்லஸ் மிஸ்டேக் கண்டிப்பாக இருக்காது. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல். பிரதர், ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எனக்கு புரியுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள், இப்போ இந்த ஒரு குரூப் 4 எக்ஸாமே சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி அட்டம் கொடுத்துருப்பீங்க, வந்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ புதுசாக படிக்கிறாங்களா ஒரு குரூப் 4 எக்ஸாம், இப்போ நீங்கள் குரூப் 2 மெயின்ஸும் கிளியர் ஆகும் ஸ்ட்ராங்கில் இருக்கீங்க நம்மள ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ இந்த குரூப் 2க்கும் படிக்கிறவங்க, குரூப் 4 படிக்கிறவங்க, குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய ஒரு மோட்டிவேஷனல் என்ன, எப்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ்னா எப்படி சொல்லுவீங்க ஷார்ட்டாக பசங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கும் ஒரு இது இருக்கும்ல, ஓகே இந்த மாதிரி நம்ம என்னதான் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணாலுமே ஒரு 20% தான் என்னோட ஒர்க்கு, பாக்கி 80% நீங்க தான் படிக்கிறீங்க, ஃபுல் எஃபர்ட் போறது நீங்க தான். அந்த ரெகுலரா படிக்கிறது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த இப்போ திடீர்னு எக்ஸாம் தள்ளி போகும், ஆனால் அந்த ப்ரெஷர்லாம் தாண்டணும். நீங்க அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? சார் நம்ம ஒரு எக்ஸாமில் நல்லா டாப்பரு இல்லை சுமாராக படிக்கிறீங்களா யாருமே கிடையாது. அந்த எக்ஸாம் எழுதுகிற 3 மணி நேரத்தில் கேர்லெஸ்ஸாக மிஸ் பண்ணி ஒரு 4-5% தப்பு பட்டவங்க இருக்காங்க. அப்புறம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஜிகேல ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் அந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிடிக்ஸ் அது எல்லாருமே அவங்களுக்கு மேட்ச் பண்ணி வந்துடுவாங்க. நம்மளோட பலவீனம் என்னென்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பட் நீங்கள் இதில் கொஞ்சம் மற்றதை விட நீங்கள் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த 4-5 மார்க் மற்றவங்களோட முன்னாடி வர்றது காரணம் கண்டிப்பாக மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுவாக தான் இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த தமிழில் எல்லாருமே எப்போவுமே 90-95 இருக்கிற மாதிரி படிங்க, கண்டிப்பாக கிடைச்சிருங்க. அதாவது வேறு ஒன்றும் சார். ஓகேங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் படிப்பீங்க ஜென்ரலாக? இப்போ ஒரு எக்ஸாம்னு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஹவர்ஸ் கண்டிப்பாக படிச்சிருப்பேன் சார். மார்னிங் ஒரு 3 மணி நேரம் படிச்சிருப்பேன், 4 to 7. ஓகே. அப்புறம் மதியம் மேத்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சார் 2 ஹவர். ஈவினிங் நைட்டு உங்கள் வீடியோலாம் பார்ப்பேங்க. அப்புறம் அந்த ஆப்பில் போயிட்டு டெஸ்ட் பேச்சு போடுவோம் சார். ஓகேங்க. பெருசாவெல்லாம் படிக்கல சார். அதான் டெஸ்ட் மஸ்ட். நீங்கள் எவ்வளோதான் படித்தாலுமே ஆமாம் டெஸ்ட் போட்டால் மட்டும் அங்கே போயிட்டு இதுவோ அதுவாங்கிற அந்த டவுட் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்க முடியும் சார். கண்டிப்பாக நீங்கள் 24 மணி நேரம் படிச்சுட்டு அதுங்க கூட உங்களை பாஸ் பண்ண முடியாது. டெஸ்ட் பேச்சு போட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுவோ அதுவோ அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ண. நான் கிட்டத்தட்ட ராஜ்லாக் ஸ்டாப்லேயே ஏகப்பட்ட டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, இந்த புக் பேக் கொஸ்டின் வந்து ரொம்ப கிளியராக பண்ணி கொடுத்துருவாங்க. அது உண்மையாலுமே எனக்கு மற்றவங்களோட 4-5 மார்க் வாங்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
ஓகே பிரதர். பிரதர், இப்போ இன்னொரு விஷயம், இப்போ பசங்களாம் எப்படி தெரியுமா, நான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்ற சில பேர் மைண்டில் இருப்பாங்க. இல்லை நோட்டிஃபிகேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு 250 நாள் இருக்கு. குரூப் 2 ஸ்டார்ட் பண்ணுங்க, 300 நாள் இருக்கு. குரூப் 4 இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்க, நவம்பர் தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்குன்னு நான் சொல்லுவேன்ல. ஸோ இப்போ நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணீங்க? நீங்கள் கரெக்டாக எக்ஸாம்க்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பிச்சிங்களா, இல்லை நீங்கள் ரெகுலராக டெய்லியும் என்ன ஆனாலும் சரி டெய்லியும் படிப்பேன் அப்படின்ற மெத்தடில் படிச்சுட்டு இருந்தீங்க அந்த 7 ஹவர்ஸ்? நான் டெய்லியுமே தான் சார் படிச்சுட்டு இருந்தேங்க. சூப்பர் பிரதர், டெய்லி 7 ஹவர்ஸ் படிச்சிருக்கீங்க, ரொம்ப பெரிய விஷயம். அது ரெகுலராக பண்ணுறதும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. செம்ம பிரதர், வாழ்த்துக்கள். நான் எப்படி கேட்குறேன்னா, இப்போ ஜாப் போஸ்டிங் இந்த கவுன்சிலிங் போயிட்டு வந்தீங்கல்ல, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அந்த ஃபீலிங், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணதில்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பதட்டமாவெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். ஆ, நம்ம என்ன அப்லோடு பண்ணோமோ அதை மட்டும் கொண்டு மற்றவங்கள மாதிரி நம்ம அட்டஸ்டேட் வாங்கணுமா இல்லை அதுவோ இதுவும் அந்த மாதிரி எதுவும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணோமோ அதை கொண்டே காட்டுறோம். அதோட ஒரிஜினல் பார்க்குறாங்க, ப்ராப்பராக செக் பண்ணாங்க, அவ்வளோதான். ஒன்றும் மிஸ்டேக்லாம் கிடையாது. ஓகே. அவ்வளோதான். வேற வந்து ப்ரொவிஷனோட நீங்கள் என்ன கொடுத்துருக்கு அதை கொண்டே என்கிட்ட காட்டுனா போதும், வேற எதுவும் இல்லைங்க. ஓகே. அவங்களுமே சின்ன சின்ன மிஸ்டேக்ல தான் அங்கேயே கூட ஸ்பாட்ல கூட அப்லோட் பண்ணிக்கிறாங்க எல்லா சர்டிஃபிகேட்ல, அதெல்லாம் ஒன்றும் சரி சரி. ஸோ அப்போ அந்த இடம் அந்த இதில் உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் உள்ள கவுன்சிலிங் பண்ண மேலே அங்கே வந்து நேம் பிளேட் அந்த இது ஓடிட்டு இருக்கலாம் எல்இடியில், உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு எப்படி இது இருந்துச்சு? அது என்ன மாரிலாம் காட்டினாங்க? ஸோ மேலே ஒரு நம்ம கிட்ட அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பேக்கெண்டில் அவங்க பிடிஎஃப் போயிட்டதில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சைடு இருக்கு, ரெஸ்பிரேஷன் டாப் இருக்குங்க. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டாப் இருக்கு, ரெஸ்பிரேஷன் லெஃப்ட் சைடில் கார்னர் இருக்கு, சிஎஸ்சி அது மாதிரி பிக்சர். ஓகே. ஸோ அதனால வெர்டிகலாக ஃபாலோ பண்ணாத ஹரிஜனலாக ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம கம்ப்யூட்டரில் என்ன வருமோ அதை ஃபாலோ பண்ணி அந்த ரெட் டூல் இருந்தால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் இருக்கு, அந்த மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சு அதெல்லாம் நமக்கு டைமிங் கிடைக்குங்க. ஓகே. 50 பேர் போயிருந்தாங்கன்னா 1 குறைங்க தான் ப்ரொஃபராக போகும். நம்ம 40வது இருந்து அந்த 40 பேர் போகிற வரைக்கும் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே. ஓகே. அதெல்லாம் நீங்கள் தப்பான அந்த கவுன்சிலிங் கணக்குள்ள போயிட்டு நீங்கள் தப்பான ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னாமல் யாரும் கோச்சுக்கொள்ள மாட்டாங்க. ஓகே. ஓகே. அவங்க இது இல்லை அடுத்தது என்ன அது மாதிரி தான் சொன்னாங்க. யாரையுமே இல்லை அதனால கோச்சுட்டு அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க. அந்த டிபார்ட்மெண்டோட நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன டிபார்ட்மெண்ட், நம்ம பேர் என்ன, அண்ட் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை மட்டும் கொஞ்சம் சத்தமாக சொல்ல சொன்னாங்க, எல்லாத்தையும் கேட்குற மாதிரி, அதாவது மைக்கில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரி சொல்ல சொன்னாங்க. அவ்வளோ மற்றபடி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்மும் நம்மளை சைன் பண்ணி வித் டேட்டோட கொடுக்க சொன்னாங்க. அவங்க வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் சைன் பண்ணி கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் எல்லாத்தையும். அதனால எந்த பிரச்சனை. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், எனக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவ்வளோ டெப்த்தாக இறங்கி நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து உங்கள் மேலே பர்சனலாக ரொம்ப ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் 2 2021 நம்மள்ட்ட ஜாயின் பண்ணி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு குரூப் 2 எக்ஸாம் அது நான் வந்து யோசிச்சிருக்கேன், நான் சில பேரோட பேர் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி கேட்டேன். நான் என்னங்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூட்ல 25,000 30,000 சொல்லி ஸ்டூடெண்ட் அவ்வளோ பேர் இழுக்கிறாங்கண்ணா. தகுதியுள்ள பொருளுக்கு விலை தேவையில்லை, விளம்பரமும் தேவை கிடையாதுல்ல. கண்டிப்பா. அதனால நீங்க ரேட் வந்து 25,000 கொடுத்தா நல்லா கோச்சிங் கிளாஸ்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அங்க 2,000 ரூபாய்க்கு 3,000 அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க அவங்க வீடியோ சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுங்க. என்னன்னா நீங்க 25,000 கொடுக்குற இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்ணா மட்டும் குரூப் கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இண்டிவிஜுவலா என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அதை வச்சுதானே மூவ் பண்ண முடியுங்க. கண்டிப்பா. நல்லா போடுது பெரிய இன்ஸ்டியூட்ல 25,000 30,000 அது நல்ல இன்ஸ்டியூட் கிடையாது இல்லைங்க. அதனால திருச்சி இன்ஸ்டியூட்ல 2,000 50,000 அது மோசமும் கிடையாது. நம்ம போய் அதை அட்டன் பண்ணி பார்த்தா தானே தெரியும் எவ்வளவு ஸ்கில் இருக்குதுன்னு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பனா சொல்லணும்னா நான் ராஜலட்சுமியில தான் படிச்சேன். அந்த எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகுது நான் வீட்டுல இருந்து தான் படிச்சு இப்போ குரூப் ஆல்மோஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்டர்வியூ கொடுத்து தானே போறேன் சார். கண்டிப்பா பிரதர், கண்டிப்பா பிரதர். இதே மாதிரி நீங்க குரூப் 2 கிளியர் பண்ணிட்டு எனக்கு நீங்க வீடியோ ஃபீட்பேக்கே கொடுப்பீங்கன்னு நல்லா தெரியும். நீங்க இப்போ குரூப் 4 கொஞ்சம் ரிலாக்ஸ் எல்லாம் ஆயிட்டு நீங்க அப்புறமா எனக்கு ஒரு வீடியோ ஒரு மோட்டிவேஷன் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னைக்குமே நம்ம வந்து ஒருத்தங்களை நம்ம கஷ்டப்பட்டு படிக்க போவோம், நம்மளால அந்த 20% ஒர்க்குமே நம்மளுக்கு ஒரு பர்சனல் லைஃப்ல இருந்து என்னோட டைம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் யூஸ் பண்ணிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் இவங்கள்ட்ட தான் படிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்ஸ் வேணும். ஏன்னா லாஸ்டா நான் குரூப் 1ல நான் பட்டது எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா நம்மள்ட்ட படிச்சாங்க, பாஸ் ஆனாங்க, போஸ்டிங் வாங்கிட்டாங்க, நம்ம பேர் சொல்லி பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ல கூட பார்த்தா ஒரு 5 பேரோ 4 பேரோ அப்படிலாம் போடுவாங்க. சில பேர் யூடியூபர்ஸ் பார்த்தா அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸே போடாம இருக்காங்க. நாம என்னடா பண்ண போறோம், கவுன்சிலிங் ஆகி கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு, பசங்க எதுவுமே அப்டேட் பண்ண நம்மள வந்து கண்டிப்பா தப்பா நினைப்பாங்களே அப்படிலாம் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம ரிசல்ட் பத்தி யோசிக்கல. ஆனா நேத்துன்னு பார்த்தா கரெக்டா ஜூலை 31 நீங்களும் நம்ம தீபா பிரியாவும் 2 பேரும் படிங்க, 2 பேருமே செலக்ட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு போஸ்டிங் வாங்குறது பெரிய விஷயம்.
ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. ஒரு இன்ஸ்டியூட்ல தகுதி திறமை இருந்தால் அது சின்ன டிபார்ட்மெண்ட்டா பெரிய டிபார்ட்மெண்ட்டா கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ங்கிற ரேஸில் நான் முன்னாடி வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் அந்த மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் கட்டுறது கரெக்டுங்களா சார்? கண்டிப்பா கண்டிப்பா. 171 67 பார்த்தா வெறும் 4 கொஸ்டின் தான் வித்தியாசம். 171 எடுத்து 4வது நாள் போகவே 167 எடுத்து 10வது நாள் போறாங்க. ஆமா. இப்போ அந்த 4 கொஸ்டின் தான் ரேஸ்னா அந்த 4 கொஸ்டின் வந்து சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாம கொடுக்குற ப்ராக்டிஸ் தான் காரணம். கண்டிப்பா. அதை நான் ராஜலட்சுமி ஆப்லையும் சரி, ராஜலட்சுமி யூடியூப் சேனல்லையும் சரி, உங்க பிடிஎஃப்லையும் சரி, அது மூலமா நான் கண்டிப்பா அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வராம நான் கண்டிப்பா தவிர்க்கேன். அது 100% உண்மைங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட டெஸ்ட் பேட்ச் எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 120 பிடிஎஃப் அட்டன் பண்ணி பண்ணிக்கிறோங்க ஆப்ல, கரெக்டுங்களா சார்? அதுல எவ்வளவு சார் இருக்குதுங்க? கிட்டத்தட்ட ஒரு 100+ டெஸ்டிங் மேல இருக்கும் பிரதர். 400 டெஸ்ட் கிட்ட இருக்கு, எல்லாமே சேர்த்து ஒரு 100 பாத்தீங்கன்னா இந்த புக் பேக் கொஸ்டின்ல வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்துச்சுங்க. புக்ல இருக்கிற ஆன்சர் எனக்கு கரெக்டா தெரியாத மாதிரி இருந்துச்சு. அது நீங்க போட்டது அது ஏன்னா ஆமா ஆமா, நிறைய பேர் புக் ஆன்சர்ஸ் வந்து தப்பாவே கொடுப்பாங்க. யூடியூப்ல இருக்கட்டும், நிறைய வெப்சைட்லயும் சரி, அதை நம்ம கரெக்ட் பண்ணி இதுதான் கரெக்ட், லேட்டஸ்ட்ல இதான் அப்டேட் ஆயிடுக்கு, அதெல்லாமே அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். புக்ஸ் மாற மாதிரி எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். சந்தோஷமா இருக்கு. நீங்க ரிலாக்ஸா இருங்க, ஜாலியா இருங்க. கண்டிப்பா குரூப் 2 கிளியர் ஆகும், வேற லெவல்ல பண்ணலாம். அடுத்து குரூப் 2 முடிச்சாலும் அடுத்து நீங்க குரூப் 1 படிக்கணும், சரியா? கண்டிப்பா பிரதர், வாழ்த்துக்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.